ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டி கட்டிங் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அது இந்த பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம கட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கரபாக இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்லேயே கரபாக இருக்கும். இந்த 2 கரபாகத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி நேராக இப்படி கட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னம்னா இந்த 2 கரபாகத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த பீஸை வந்து இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். இப்போ இதில் 2ஆக மடிச்சு போட்டிருக்கோம், இதுவும் 2ஆக மடிச்சு போட்டிருக்கோம். இந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். மொத்தம் இதில் 2 4 பீஸ் இருக்குது. இதை வந்து இப்படி போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை ஹைட் அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு ஒரு 50 இன்ச் வேணும். அதை மார்க் பண்ணிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 50 இன்ச் இருக்குது. அதை இப்படி வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு போட்டுக்கலாம். இப்போ நைட்டி எடுத்து பேக் சைடு அதாவது பின்பக்கமாக திருப்பிட்டு இப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதையே இப்படி கரெக்டாக அந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1லேருந்து 50 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் அளவு வச்சுட்டு கோடு போட்டுக்கிற இடத்துல இந்த நைட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்காகவும், அதாவது பின்கழுத்துலேருந்து 1/4 இன்ச் தையலுக்காகவும், முன்கழுத்துலேருந்து 1/4 இன்ச் மேலேயும், இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அளவுலேருந்து 1/4 இன்ச் ஷோல்டருக்கு அந்த பக்கமும் வச்சுட்டு, இந்த ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கிறது 1/4 இன்ச் இப்படி மேலே மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இந்த நைட்டு சேஃப் அளவுக்கே அப்படியே கொண்டு வந்துடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அளவுக்கு அப்படியே கோடுல போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கழுத்து வரைஞ்சிக்கலாம். நான் ரவுண்ட் கழுத்து தான் வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து அப்படி இப்படி வரைஞ்சாச்சு. இனி அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இது கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 சைடு அப்படியே கட் பண்ணிடலாம். முன் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணணும். அதே மாதிரி ஆம்கோல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரும் 4ஆக கட் பண்ணிடலாம். இந்த ஆம்கோல் சைடும் 4ஆக கட் பண்ணிக்கலாம், 4 சேர்ந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. நாளைக்கு கை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.